இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் அண்ணன் போற்றுதலுக்குரிய விபி துரைசாமி அவர்களே, மற்றும் திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய எனது சக நிர்வாகிகள், மாவட்ட துணைத் தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே மற்றும் பொருளாளர் மற்றும் நகர தலைவர்களே, ஒன்றிய தலைவர்களே மற்றும் ஊரோடும் உயிரோடும் தேசபக்தி கலந்து நிற்கின்ற எனதருமை தாமரை சொந்தங்களே, காவி மரவர் கூட்டமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மூன்றாவது முறையாக அரியணையில் ஏறிய பாரத தேசத்தின் பேரரசன் நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிச்சிருக்கார். ஆமா, தமிழச்சி, வீர தமிழச்சி, நம்ம ஊர்ல பிறந்தவங்க ஆமா நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையை வாசிச்சாங்க. பட்ஜெட் உரை போய்கிட்டே இருக்குங்க. தமிழ்நாடு பேர் இல்லை ஒத்துக்கிறோம். ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகள் ஆட்சி 3 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 3 பட்ஜெட் அறிவிச்சுட்ட என் ஊர் திண்டுக்கலுக்கு என்ன சிறப்பான சலுகை கொடுத்திருக்க சொல்லு. சரியான ஆம்பளை ரெட்டக்கரை கட்டி வேட்டி கட்டின திமுக காரன் வீதியில் இறங்கி திண்டுக்கல்லுக்கு என்ன உங்க ஸ்டாலின் அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்ன செய்தது? ஆனால் என் தலைவர் நரேந்திர மோடி, பாரதத்தின் தலைமகன் நரேந்திர மோடி திண்டுக்கலுக்காக பாராளுமன்றத்தில் சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கார். 1 மெடிக்கல் காலேஜ், இன்னொன்னு இந்த மாநகர் ஸ்மார்ட் சிட்டி ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க. ரைட், அதை விடுங்க. இன்றைக்கு நான் அடிக்கடி கம்யூனிஸ்டுகளை ஒட்டுண்ணிகள் என்று விமர்சிப்பது வணக்கம். ஒட்டுண்ணி தான், எங்கிட்டாவது ஒரு பக்கம் சேர்ந்து ஜெயிச்சு ஆட்டம் போடுவானுங்க. மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்கள் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார். சரி, ஜெயிச்சிட்டீங்களா, பாராளுமன்றத்துக்கு போறீங்களா, பட்ஜெட் போட போறாங்க தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? நீங்க என்ன பண்ணிருக்கணும், எங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி சிறப்பு திட்டம் கொடுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயற்குழுவில் தொடர்ச்சியாக நாம் தீர்மானம் நிறைவேற்றி வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில், குறிப்பா திண்டுக்கல் மாநகருக்கு ஆண்கள் கலை அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அறிவார்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி என்ன பண்ணிருக்கணும், ஐயா உங்க கட்சிக்காரங்களே தீர்மானம் போறாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணுங்க, கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? மக்களை பத்தி அக்கறை இருக்கா உங்களுக்கு? இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் உள்ளூர் செய்திகளை தான் சொல்லணும்னு நினைச்சு வந்தேன். கடந்த ஆண்டு 9வது மாதம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம், எங்களுடைய தன்னம்பிக்கை நாயகன் திரு அண்ணாமலை அவர்கள் திண்டுக்கலுக்கு என் மக்கள் என் மண் யாத்திரைக்காக வருகை தந்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு செய்தி, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து திண்டுக்கல் நகர அருகிலே முகாமிட்டு இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு நாங்க ஒரு சில நிர்வாகிகளோட அங்க போனோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த குடிசையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. தென்னங்கீத்துல தான் அவங்களுக்கு இந்த நம்ம சிறுமலை போற ரோட்லையும் தோட்டநுத்தூர் மேட்டூர் பக்கத்துலையும் கட்டி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் காங்கிரீட் வீடு தர்றோம்னு சொல்லிட்டு தோட்டநுத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் காங்கிரீட் வீடு கட்டியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக போயிடணும். நண்பர்களே, சிமெண்ட் கண்டுபிடிச்சது கெட்டியா இருக்கணுன்றதுக்காக தான். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் பக்கத்துல செவுத்துல போய் இருந்தா அப்படி லைட்டா திருவினீங்கன்னா பவுடரா உதிருதுங்க. அன்புக்குரிய சொந்தங்களே, ஈழத்தில் வாழ முடியாமல் போர் சூழலில் சிக்கி தவிக்காமல் தவித்து தப்பி தவறி உயிரை காப்பாற்றி சந்ததியை காப்பாற்ற தாய் தமிழகம் என்ற உறவுகளுக்கு ஆபத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாங்கத்தோட கட்டுமானம். எப்ப இடியும் எப்ப விழுவும் சொல்ல முடியாது. நாங்க இது சம்பந்தமா நம்ம பெருங்கோட்டை பொறுப்பாளர் கந்தலிஜிக்கிட்ட பேசி நம்ம மாநில தலைவர் அங்க ஒரு முறை வந்துட்டு போறோம், நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம மாவட்ட தலைவருக்கும் அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். அவ்வளவுதாங்க. அங்க இருக்கக்கூடிய, அங்க வாழக்கூடிய அந்த குடியிருப்புக்கான தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எங்களுக்கு போன் பண்றாங்க, சாமி நீங்க வந்துடாதீங்க, எங்களை அதிகாரிகள் மிரட்டாங்க. தாசில்தார் நாங்க போயிட்டு வந்தோம்னா தாசில்தார் போயிட்டாரு, ஆர்ஐ போயிட்டாரு, ஏய் பிஜேபி தலைவர் வந்தா அவ்வளவுதான், உங்களுக்கு நாங்க கவர்மெண்ட் எவ்வளவு செய்து அப்படியான்னு
அடைக்கலம் தேடி வந்து, தஞ்சம் தேடி வந்து 3 தலைமுறையாக திண்டுக்கல் மண்ணில் வாழக்கூடிய தமிழர்கள் உயிர் பயத்தை கொடுத்து வச்சிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் பீதிக்கு வாங்கடா, தமிழன் தமிழன் என்று கொக்கரிக்கும் பேய்கள் பீதிக்கு வாங்க, தமிழனுக்காக போராடுவாங்க. இது செய்தி 1. அடுத்ததா ஒரு செய்தி, மத்திய அரசாங்கம் ஜாதி வாரியா பட்டியல் தான் பேரு, அட்டவணை பிரிவுன்னு சொல்லுவாங்க. இங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை மட்டும் ஆதி திராவிடர்னு சொல்லி இல்லாத ஒண்ணா பேரை கொடுத்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நிலங்கள் அரசாங்கம் வாங்கி அவங்களுக்கு இலவச பட்டா கொடுக்கிறது வழக்கம். திண்டுக்கல்ல அதுவும் நடந்துட்டு இருக்கு. இந்த மொட்டம்பட்டி ரோடு அங்கே நம்ம நல்லாம்பட்டிக்கு கொஞ்சம் தெற்கு பக்கம் இந்த பக்கம்லாம் கொடுக்குறாங்க. ஒரு மனைக்கு 7 பட்டா கொடுத்துருக்கான். ஒரு மனைக்கு 7 பட்டா கொடுத்துருக்கான். இந்த 7 பேர் அங்க போய் சண்டை போட்டு எல்லாரும் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது. கையெழுத்து போட்ட தாசில்தாருக்கு அறிவில்ல, அந்த பரிந்துரை செய்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு அறிவில்ல. யோசிச்சு பாருங்க, ஆதி திராவிட நலத்துறையில் பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் மத்திய அரசாங்கத்தின் பணம். நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்த பணங்கள்ல கிட்டத்தட்ட தமிழகத்துல 18,000 கோடி பட்டியல் சமூக மக்களுக்காக செலவழிக்காம திருப்பி அனுப்பிச்சிருக்கான் தமிழ்நாடு அரசாங்கம். எந்த தைரியத்துல நீங்க மோடி கிட்ட போய் பணம் கேட்கறீங்க? கொடுத்த பணத்தை செலவு பண்ணீங்களா? யோசிச்சு பாருங்க. இதை கேட்குது பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டா, இது என்னடா அத்திவரதுனா தமிழர் உணர்வு இவங்கிட்ட மக்களோட நல்லா இருக்கு, இவங்களை ஜனங்களை சந்திக்க விடக்கூடாது, சந்திக்க விட்டா ஜனங்க பிஜேபி காரங்க முழுசா நம்பிடுவாங்க, பயனடைஞ்சிருவாங்க. அதனால பிஜேபி என்பது பூச்சாண்டி, பிஜேபி என்பது வேதாளம், அது வடநாட்டு கட்சி, அவர்கள் சங்கிகள், அது இதுன்னு சொல்லி 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 அப்பா சாமி, திமுகவில் இருக்கவனுக்கு மாறி போய் பேசுற வித்த உலகத்தில் எவனுக்கு கிடையாதுங்க. இப்ப கூட கம்யூனிஸ்ட் சந்திச்சுக்கிட்டான். நமக்கு அதிகமான வேலை இருக்கிறது என்பதை நமக்கு மாநிலத்திலிருந்து அடிக்கடி மாவட்ட தலைவர் மூலமாக நமக்கு செய்திகள் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன வேலை? மக்களை சந்திக்கணும், குழப்பத்தில் இருக்க மக்களுக்கு புரிய வைக்கணும், திராவிட வேஷதாரிகளுடைய சட்டையை தோலுரித்து அவருடைய உண்மை முகத்தை தமிழக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமக்கு இட்டிருக்க கட்டளை, அன்பு வேண்டுகோள். இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்ததா, இந்த கனிம வள கொள்கைக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது. எல்லா இடமும் மண் எடுக்கிறானுங்க, எல்லாமே பண்றானுங்க. ஆனா இந்த வெள்ளோடுக்கு சிறுநாய்க்கம்பட்டிக்கு இடையில ஒரு குளம் இருக்கும், நீங்க போனா அங்கிட்டு பார்த்துருப்பீங்க. மண் தேவைன்னா ஒரு வீடு கட்டினா அஸ்தி வரத்தை அதை மூடுறதுக்கு கொஞ்சம் மண் தேவைப்படும். அது குளத்து எங்கிட்ட ஒரு லட்சம் இருக்கிறத எடுக்கிறாங்க. ஆனா அந்த குளத்துல கடந்த 25 ஆண்டுகள், நல்லா கேட்டுங்க, 25 ஆண்டுகளா தொடர்ச்சியா மண்ணா குளத்து கரையில இருந்து குளத்தோட டெப்த் 60 அடி. அட பாருங்களா, தயவு செய்த அதிகாரிகள் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நாளைக்கு பெருவெள்ளம் வந்து அதெல்லாம் தண்ணி கொஞ்சம்னா உயிர் சேதம் வரும். விவசாயம் மண்ணாக்கிட்டீங்க, அந்த பக்கம் மண்ணு மழை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அந்த வெள்ளோடு பகுதியில் விவசாயத்தை நாசமாக்கிட்டீங்க. மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குங்க. 60 அடி உயரம், கரையில இருந்து 60 அடி ஆழங்க குளம். அப்படி இருக்குமா? சற்று யோசிச்சு பாருங்க, சற்று சிந்திச்சு பாருங்க. எனவே பெரியவர்களே, நாம் சிந்தனை தேசியத்திற்கானது. ஒவ்வொரு பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்கு தான் நமது பெருமதிப்புக்குரிய ஐயா துரைசாமி ஐயா வர்றாங்க. நம்ம அந்த அண்ணன் நம்ம பழனிசாமி அண்ணன் இருக்காங்க, அவங்களாம் டீட்டெயிலா விழாவாரியா சொல்லுவாங்க. நான் உள்ளூர் பிரச்சனையை சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த செய்தியை நான் சொல்றதுக்கு, இந்த இலங்கை அகதிகள் முகாம் பத்தி செய்தியை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் யோசிச்சேன். அவ்வளவு பயப்படுறாங்க அதிகாரிகள், அந்த அளவுக்கு மிரட்டுறாங்க. நம்ம வீட்டுக்கு தஞ்சம் தேடி வந்த ஒரு அப்ராணிய, ஒரு நம்ம உறவை மிரட்டி மாட்டியா சோறு கொஞ்சமா போடுவேன், நீ ஒழுங்காலன்னா நான் கொஞ்சமா போடுவேன், நீ ஒழுங்காலன்னா நான் படுக்க இடம் கொடுக்க மாட்டேன், எப்போ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்லுவீங்க. இன்னுயிரை காப்பதற்காக தான் தொப்புள் கொடி உறவை தேடி வந்திருக்கான் இந்த திராவிட நாசாரி கூட்டம், இந்த திராவிட நாதாரி கூட்டம், திராவிட பேசதாரி கூட்டம். இலங்கை அகதிகளுடைய மறுவாழ்வு முகாமிலையும் ஊழல் செய்து அந்த கட்டடம் ரொம்ப மோசமா இருக்குங்க. தயவு செய்து அது பெருமழையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க உயிர் சேதம் வரும். தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செய்து அது கவனம் கொடுங்க. உங்களை காலில் விழுகிறோம்.
அந்த கான்ட்ராக்டுக்காரர் யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவனை கூட கூட்டுவாங்க, நெடுஞ்சாங்கரே காலில் விழுந்து தொலைறான். தயவு செய்து என் இலங்கை தமிழர் உறவுகளுக்கு நாளைக்கு அங்க ஏதாவது ஒன்று ஆச்சு, அவ்வளவுதான் பாத்துங்க. பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக எச்சரிக்கிறோம். கட்டாயமா இருக்கும், அங்க போவோம். இனி அந்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தாமரை கொடிதான் பாதுகாப்பு, பாரதிய ஜனதா கட்சியுடைய களப்பணி காரியகர்த்தா தான் பாதுகாப்பு. எழுதி வச்சுக்கங்க. இந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற அல்லக்கை நுள்ளக்கைங்க, திமுக அல்லக்கை நுள்ளக்கைங்க, அங்க போய் அவங்களை விரட்டுறதோ வைக்கிறதோ சின்ன செய்தி வந்ததுன்னா நாங்க ஜெயிலுக்கு போக தயார். பாரதிய ஜனதா கட்சி பரிவார அமைப்புகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் 300 பேருக்கு அதிகமாக படுகொலை செய்யப்பட்டு நாங்கள் பரிதானி கொடுத்திருக்கோம். சாக தயாரா இருக்கோம், சாக தயாரா இருக்கோம். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க கேட்கறதெல்லாம் அன்பா, மனசாட்சியோட, நேர்மையோட, நம்ம சந்ததியோட நல்லா வாழணுன்ற எண்ணத்தோட அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுங்கள். என் தலைவர் இந்த தேசத்தினுடைய பிரதமராக பதவியேற்ற பிறகு இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கே தன்னம்பிக்கையை ஊட்டிவிட்டார். சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இலங்கையில வாழ்றவனுக்கு மோடிஜி மேல நம்பிக்கை இருக்கு, அங்க பாதுகாப்பா இருக்கான். திண்டுக்கல்ல வாழ்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வாழ்வியல் சூழல்ல பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நாம் அவர்கள் அப்பப்போ போறீங்கன்னா நம்ம நிர்வாகிகளா, நான் மாவட்ட தலைவர்கிட்ட உங்கள் சார்பாக கோரிக்கை, நம்ம நிர்வாகி அங்க போறீங்கன்னா நம்ம உறவுகள் அங்க இருக்காங்க, நம்ம ரத்த சொந்தமாக இருக்காங்க, நாம் நிர்வாகிகள் அனைவரும் எந்த முறைக்கு போனாலும் அந்த முகாம ஒரு தடவை நம்ம உறவுகளை போய் பார்க்கறதுக்காவது நாம் அனைவரும் போவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கங்க. ரொம்ப பயமா இருக்கு.